ஓகேன்பா. இன்றைக்கி என்னன்னா 2வது நாள். நேற்று அவ்வளோதான் நினச்சிட்டு நானும் உழ ஓட்ட போயிட்டேன். கடைசியாக பார்த்தா நேற்று ஓட்டிகிட்டே இன்னும் நிற்கிது. இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதான். இன்றைக்கி ஒரு 10 நடம் மண் ஓட்டணுமா. சந்தோஷம் பாருங்க. இல்லையாப்பா சந்தோஷம் நேற்று ஒரு காமெடி பண்ணிவிட்டான் ப்ரோ. என்ன பண்ணிவிட்டான்னு கேளுங்க. இது ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். நேற்று நம்ம மாப்பிள்ளை அஜித்தை 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு என்னான்னு சொன்னான்னு கேளுங்க. நீங்களே கேளுங்க. இந்த இன்ட்ரெஸ்டான காமெடி கேளுங்க. 4 சாப்பாடு, ஒரு பார்சல் புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னான். நம்ம சந்தோஷம் என்ன பண்ணான்னு கேளுங்க. போயிட்டு 3 சாப்பாடு, ஒரு புரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்துட்டான். ஓகேவா? இங்கே வாங்கிட்டு வந்து அஜித் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து கொடுக்கும்போது எங்கடா ஒரு சோத்தை காணாம், கிணத்த காணாங்கிறப்ப எங்கடா ஒரு சோத்தையே காணான்னு சொல்ல. நம்ம சந்தோஷம் என்னங்க, இல்லைனா நான் 4 சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல. சரி பணம் எவ்வளோரா மீதி கொண்டுட்டு வந்தேன்னு கேட்க. 250 ரூபா கொண்டுட்டு வந்தேன்னு சொல்ல. சாப்பாடு எவ்வளோரான்னு கேட்க. தெரியலைங்க. சாப்பாடு நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹோட்டலுக்கு போக சொன்னேன். அந்த ஹோட்டல் மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டான். ஓகே முடிஞ்சு போச்சு. சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறா அப்படின்னு. சரி நான் போயிட்டு இருந்தேன். சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டேன். 70 ரூபாண்ணா அப்படின்னா. சரி 4 சாப்பாடு வாங்கும்போது 250 ரூபா வருமே. சரி அப்படி புரோட்டா நான் 3 சேர்த்து வச்சா கூட அதோட சேர்த்து 40 ரூபா 320 ரூபா பில்லு வந்துருக்குங்க. 250 ரூபா தான் மீதி கொண்டு வந்தான். சரி அப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு சாப்பாடு 250 ரூபா மீதின்றப்ப 210 ரூபா 3 பார்சல் 70 ரூபாயா, மீதி 40 ரூபா புரோட்டாவுக்கு. 250 ரூபா பில் போட்டு அவங்க சரியா தான் கொடுத்துக்கிறாங்க. இவன் கவரையும் பிரிச்சு பார்க்கல. மொத்தத்துல அவங்க 4 பார்சல் புரோட்டாவோட சேர்த்து 4 பார்சல் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவன் பிரிச்சு பார்க்கல. இங்க வந்ததுக்கு அதே பிரிச்சு பேப்பர் தூக்கி பார்த்தேன்னா சோறு 4 பொட்டனுக்கு தெரியாது. பொட்டனுக்கு தெரியாது. நியூஸ் பேப்பர் கட்டிக்கிறது கேட்டா அப்படியே கட்டிவிட்டாங்க அப்படி. அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு நட போய் அவன் போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டான். நேற்று இப்படி கூத்து பண்ணிவிட்டான். இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டான். இன்சல்ட்டு. அவர் என்ன தம்பி அப்படின்ட்டு அவர் என்னன்ட்டாரு. அப்ப என்னடா படிச்சேன்னு கேட்டுவிட்டாரு. இவன் எங்க படிச்சான், இவன் எங்க படிச்சான், சைட் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டானே. ஸ்கூல் பக்கம் போறது, அடிக்கிறது, ஓனா அடிக்கிறது, இதே வேலை. இதே வேலையா போயிருச்சு. ஏன்னா ஜேசிபி மட்டும் போயிருச்சு. அதான் 1/2 மணி நேரத்துல வேலைக்கு ரெஸ்ட் 1/2 மணி நேரம் உங்களுக்கு. தெரியலையே. சரி சந்தோஷம் இப்படி பண்ணிட்டியேடா பாவி பதில. ஓகே நண்பா, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. போகிறான் ஏதோ நேற்று இத்தனை முள்ளில் விட்டு ஆட்டி கூட பஞ்சராவாக வச்சுருக்கிறானுங்க. அது பற்றி சந்தோஷப்படலாம் நண்பா. ஏகப்பட்ட முள், ஆடெல்லாம் வெறும் முள்ளாக வருது. நேற்று நான் அந்த இடத்த ஒரு இடத்த அள்ளணும்னு சொன்னேன். அப்போ அல்லாத விட்டுட்டாங்க. நான் நேற்று போன வாட்டி இன்றைக்கி அள்ளுறான்னு பார்த்துக்காங்களேன். உருப்பிட்ட புழுதி. இங்கே வந்து நின்றுட்டு தான் இருக்கணும் மாட்டேங்குதே. நீயோட இங்கே வேலை முடிஞ்சிடும். இந்த ஓரமான மண்ணை தான் சுத்தம் பண்ணுவாங்களாட்டுக்கு. அஜித் ப்ரோ வர ஊருக்கு போகிறாராம் ப்ரோ. போயிட்டு அன்றைக்கி வருவாருன்னு தெரியல. நாளைக்கு போயிட்டா பார்ப்போம். சரி சரி அதான் உனக்கு தெரியுமா நான் தான் கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஏன் அந்த அளவுக்கு கடங்கார கூப்பிட்டான்னு நினச்சிக்கிட்ட. சரி ஆமாம்மா போட்டோ நம்பிக்கிட்டு இருக்குது. சரி ராணி. வண்டி என்னாச்சு பைக்கு? ஹீரோ அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன பண்ணுற? என்ன மூலையில் கொட்டணும்? கல் கண்டு மூலையிலையா? ஓகே நண்பா, இதுக்குள்ள ஒரு 10 நட கல் வரும்.
மாப்ப ஆட்டோ போயிட்டு வரட்டா எஸ்எபி கடைக்கு மாஸ்க் வாங்கிட்டு வரதுக்கு. இந்த திட்டம் எல்லாமே கரைக்கிறீங்களாங்க தாத்தா? இது இவ்வளோட கரைச்சி போறீங்களா? வாமா இப்போ வெயில் இருந்தால் கருத்து போக மாட்டேன் வா. கருத்து போயிடுவானா பிள்ளை ஏதாச்சும் சொல்லிவிடுமா? ஏமாப்பு மாப்பு இருக்கிற அழகுக்கே எத்தனை பிள்ளையும் பாவற ரவுண்டு கட்டிட்டு பார்ப்பாங்க. எடா கருவண்டா போயிட்டியே. போதுமாமா இதே போதுமா? உடம்பு தான் கருப்பு மனசு வெள்ளமாமா. அப்படியா? நீ மட்டும் சொல்லக்கூடாது, அது நாங்கள் தான் எல்லாம் சொல்லணும். ப்ரோ நீங்களே சொல்லுங்க, அஜித் மனசு வெள்ளையா கருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கமெண்ட் வருதுன்னு பாப்பண்டி ஒண்ணா. உன் மனசு கருப்பா வெள்ளையான்னு? ஓ தங்கம் அஜித் கான். அங்க ஒன்று வருது பாரு புலிப்பாண்டி. அது 4%. நான் அடுத்த நாளைக்கு வரேன். ஏன் இழுக்கிற அளவுக்கு விட்ட? சந்தோஷ ஓடியா 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 ஓடியா. ஓகே நம்ம நேற்று மண்ணெல்லாம் முடிச்சு கொட்டணும், கல்லெல்லாம் முடிச்சு அப்படியே ஆப்போசிட் உங்களையெல்லாம் கொட்டுறாங்க. சந்தோஷம் ஏதாவது ஓரளவு ரிவேசிட்டு பழகிட்டானா பாரு. ஓட்டுறான் ஏதோ தக்கா பக்கான்னு ஓட்டுறான். வண்டிக்கு இறங்கி போச்சுன்னா எடுக்க மாட்டான். மித்தபடிக்கு விட்டா ஓரளவு ட்ரை பண்ணிடுவார். வண்டி எதுக்குடா அவ்வளோ வளைக்கிற? நேரா போ விடு போட்டோம். அப்படியே போடா. போதும் அப்படியே நிறுத்து. நீ ஆட்டுறதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் என்ன? சந்தோஷம் நுணுக்கிற என்னப்பா? அதான் சொல்கிறாங்களே சப்ஸ்கிரைபரு. சந்தோஷம்னா நல்லா ட்ரைனிங் ஆகிட்டாரு. வண்டி இடுமுட்ட ஆழத்தில் இறங்கியிருந்தா கூட சந்தோஷம் எடுத்து விடுவார். இருந்தாலும் சந்தோஷம் மேலே தனி மரியாதை வச்சுருக்குறாங்க. இந்த கல்லெல்லாம் போய் நீ வாங்கி போடக்கூடாது, அள்ளி லோடு போடக்கூடாது. நீங்கள் போடலாம். இது எனக்கே கல் வராதுடா. கல்ல இல்லை தான் கல் அடியில் வண்டி அடியிலனா கல் போய் பூதும். அல்லவே வராது எனக்கு. நாடா போடா ஜேசிபியோடையே இருக்கிற நேரம் விட்டுருந்தா ஜேசிபி குப்பரை கம்பி தூக்கிடக்கூடாது. ஸ்டீல் பாடி புளியே ஏதோ ஒரு தக்காப்பு கொண்டு இருப்பேன். ஓஹோ லோடிங்க. அவன் என்ன பண்ணுறான்? எலி குஞ்சான் கொட்டிட்டு இருக்கிறான். ஓ நேரம் வந்து மண்ணாக இருந்தா நான் கொட்டிட்டு நேரம் வந்திருப்பான். சரி கல் மொல்ல தானே லோட் ஆகும் அப்படின்ட்டு மொல்ல வரான். இருறா இருறா. பாடு போட்டு வரட்டும் பாரு, அவனை கட் பண்ணிடலாம். வரட்டும் பாட்டு போட்டானா ஓட மாட்டான். இப்போ ஜேசிபி இப்படி வச்சு குச்சி நகர்த்தணும், நீ வண்டி எட்டாதுன்னு இப்போ வண்டி நகர்த்தி நடத்த சொல்லுவாங்க. ஓஹோ எத்தனை பேடு காலியாக இருந்துச்சு நைட்டு? பேடை மாற்றினீங்க? அதை கூட பார்த்து ஓட்டல வண்டி. நீ என்ன கிளினரு? நீ தான் பார்த்து சொல்லணும். அது பேட் கட் ஆகி போச்சா புடின்னு கீழே விழுந்து போச்சா? அந்த காடி இருந்துச்சா? அது ஏன் டெம்பரேச்சர் அவ்வளோ லூஸ் ஆக மட்டும் விட்றீங்க? டைட் வைக்காத. நீ கீழே இருந்த பார்த்து டைட் வைக்கணுமா இருக்கக்கூடாதா? பேடு போனால் அது 500 ரூபா பேடு இல்லை, ஒரிஜினல் பேடு இல்லை. டெய்லியும் நெட்டை கழட்டி வள வளன்னு இருக்கட்டும். இப்படி கழட்டும். ஆமாம் கொஞ்சம் இப்படி போக வேண்டா.
வாய் அப்படி விட மாட்டியா? என்ன நீ கிளீனர் அந்த டிரைவரு? அவனே கில்லர் தானே அப்போ அவன் கில்லர்னா நீ என்ன ரகம்? நானும் கிளீனர் போடு அப்படி. அப்புறம் டேய் அப்புறம் கந்தசாமி ஐயோ என் பையனை காணான்னு வந்துருவாரு. ஒரே பையன் விதை குஞ்சின்றுவாரு. எனக்கு கொஞ்சம் பாவம் இல்லை பாருதா ஏய் சரி எது நடக்கிறது தான் இயற்கை. நான் வேணாம்னு சொல்ல. ஏன்னு சொன்ன பிட்ட வேற யார்ட்டையும் சொல்லி தான் நான் எடுத்துட்டு இருப்பேன். யாரு அதாவது பயல போன் பண்றான் அவனுக்கு. ஐயோ கடவுளே, இந்த தரிசனத்தை வச்சுட்டு என்னடா பண்ணி போன் பண்ண அவனா வச்சு மெதிக்கிறேன் பாரு அவனை. எங்களுக்கு ஏத்தால விழுகுறா அப்படின்னு. ஏய் ஏன்டா உனக்கா கம்முன்னு தான் ஏறான்டா பி. டேய் ஏன்னா மாப்பு கம்முன்னு தான் ஏறானா. அவனை ஏன்னா ஃபோன் பண்ணி போட்டோன்னு இடிக்கிறான். அவன் எங்களை காட்டுன்னு காட்டுறான். அவன் அப்புறம் அனுப்புறான். வண்டி ஓட்டிட்டு இருக்கிறானோ. சரி மாப்பு. அவன் எங்கள்கிட்ட வை அவன் இருறா கூப்பிட்றனா தான் வளைச்சி அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். நான் அப்புறம் வாங்கி தரோம். அஜித் வாங்கி தருவோம். சொல்லுங்க மாப்பு. இப்போ நம்ம ஜேசிபி கிட்ட வந்துட்டோம். பாத்தீங்கன்னா மொட்டை வேலோடு பிடிச்சிருக்கான். என்ன பண்றேன் மாமா? இப்போ என்ன பண்றது? ஏதோ ஒன்று பண்ண தலை வரைக்குமே நேரா போட்டுட்டா? சரிங்கம்மா. இவர்கிட்ட நாங்கள் வேலை செய்யறது பாகிஸ்தானுக்குள்ளேயே உட்காந்து பானிபூரி சாப்பிட்ற மாதிரி. பாகிஸ்தானுக்குள்ள பானிபூரி சே எல்லாம் ஒரு பஞ்சு. நீ இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா? கல்லுக்குதாங்கம்மா. படா ரிவேஸ் ரிவேஸோடா ஐயோ ரிவேஸா வீடியோ வேற ஓடிக்குது. இதான் ப்ரோ நம்ம கிறிஸ் ஜேசிபி ஒரு ஓனர். கிறிஸ் ஜேசிபி மிஸ்டர் கிறிஸ் ஜேசிபி. சப்ஸ்கிரைபருக்கு மூஞ்ச காட்டுங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. சரி ஓகே. பாடனா வரமாட்டா. நல்ல பொண்ணு ஸ்டைல் ஆடுக்குது. டிராகன் எப்படியே போன உள்ள போட்டுருவாங்க கேமராவை. மாமா கேட்டுட்டு இருந்தாருண்ணா. ஆனால் என்ன ஆட்டாலும் பாரு பாரு வேறு. மாமா ஆய் சொல்லுங்க. How are you? லோகிர் போட்டோ வாடா டேய். ஓகே நண்பா, அவ்வளோதான். வண்டிக்கு 4 நட போச்சு. அதுக்காட்டி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காரை போடுறதுக்கோசரம் வெயிட்டிங். காரை போட்டாச்சு. ஓகே நண்பா, 4 நட ஓட்டிருக்குது. அதுக்காட்டி கரை போடணுன்னு கரை போட்டு மீதிக்கிற மண்ணு அழிக்காக சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு கரை போட்டு வச்சிருக்குது.
ஆனால் ரொட்டேட்டர் ஓட்டுறவங்க காலி. நம்ம தான் ஓட்ட போகிறாரு. நல்லா வெறும் கல் வேறு, எல்லாம் வெறும் கல். இதெல்லாம் இங்கே பொறுக்க போகிறாங்க. இந்த கரை போடுறது தானே நொச்சு பிடிச்ச வேலை. இப்போ பேடு மட்டமாக தேயுதுன்னு பாருமா. அப்போ பேடு மட்டமாக ஆ எங்கே இருந்து பார்த்தா? நான் எட்டி பார்த்தேன். மேலே இருந்து எதை வெட்டி பார்த்தா? சைடில் பார்த்தேன். கீழே குமிஞ்சு பாரு. அப்பண்ணே பார்த்தா தெரியணும். ஓகே மாமா. ஒரு வண்டியில் கம்ப்ளைண்ட்னா கண்ணு வந்து பல பக்கம் நான் மேயக்கூடாது. வண்டியில் இப்போ டயரில் காற்று இல்லைன்னா அது டீப்பில் காற்று இல்லைன்னா இப்படி பார்த்தா தெரியும். செஞ்சரான தானே தெரியும். காற்று கம்மியாக இருக்கும் போது என்னமோ கம்ப்ளைண்ட்டு. கம்மியாக இருக்கும்போதுனா குறைஞ்சாதான் தெரியும். ஆமாம், அலர்ட் ஆகிக்கணும்ல. செஞ்சர் ஆன உடனே நமக்கு தெரியணும்னா எப்படி சொல்லுங்க? அது எப்படி அது தெரியும், கண்டுபிடிச்சிக்கலாம். காருக்கு இல்லை, காருக்கு வருது மவுத்து, அதை வாங்கி போட்டோம்னா காற்று குறையுதுன்னு நமக்கு மெசேஜ் வந்துடும். மவுத்து தானே அது? இன்னும் என்ன நினச்சேன்? மவுத்து மட்டும்தான் 1700 என்னமோ மவுத்து ஒன்று. நான் டயரு 1700 தான். உள்ள டீப்பில் காற்று ப்ரெஷர் குறையும். ஒரு பாயிண்ட் குறைஞ்சதுனால நமக்கு மெசேஜ் வரும் காற்று குறையுது அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணும். அந்த மவுத்து அந்த டீப்லெஸ் டீப்புக்கெலாம் வருதுல்ல மவுத்து. உன் பைக் காட்டுதா? உன் பைக் இருக்குதுல்ல, அந்த மவுத்தில் செல் ஒன்று இருக்கும் அதுலேயே. இப்போ வர ஜாண்டியர்லாம் இருக்குது. என்ன அந்த 75 HP ஏசி கேபினெட் வண்டியெல்லாம் இருக்கும். அது இதில் இருக்கும் ஆட்டோமேட்டிக். அதெல்லாம் ஒவ்வொன்றும் செலவு தான். அதுக்கு தான் நம்ம கண் இதுக்கு இருக்குது. அவரு முன்னாள் ஈபி வர்றாண்டா, ரிட்டையர் ஆகிட்டான். ரிட்டையர்மெண்ட் ஈபியும் கரை போட்ட தான் அடுத்தது நமக்கு வேலை. வெயில் அடிக்குது 4 ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, கரை போட்டோம். மாப்பிள்ளை வேறு வெயிலில் கருத்து போயிடணும். நாங்கள் நெபிளில் போய் சேர்த்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி மாப்பிள்ளைக்கு தான் இருப்போம். ரெஸ்ட்லேயே தான் மாப்பிள்ளை என்றைக்குமே ரெஸ்ட்லேயே தான் இருப்பார். எங்கே அவனை காணா? எலி குஞ்சனா அன்லோடிங் பண்ண போயிட்டானா? அங்கே வந்து நிற்கிறானா? சரி சரி ஓகே நண்பா. அதில் இருக்கிற மீதி மண்ணை அன்லோடிங் பண்ணுறாங்க. வேண்டாம் ஓட லீட் வந்து ஊற்றுள்ள தானே கொட்டாதான் வண்டி தூக்கிட்டு வராதா மண்ணை ஊற்றிட்டு வரோம். என்ன ஒரு 2 பைக் சேர்த்து போட்டால் நமக்கு ஒரு லோடு ஆயிரும், கணக்காயிரும். ஓடிடலாம். டக்குன்னு கிளம்பிடுவோம். ஏய் பொட்டி இப்படி போகணும். போ. ஏய் இப்படிரா. ஏடா வெயில் இந்த போடுது. அது ஏதோ ஒரு டைம் அப்படி தான் பண்ணும். இது இப்படில வண்டி எடுத்ததுலேருந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னும் ஒரு பைட்டு போட்டால் போகலாம். உடனே ஆற்றுக்காரிக்கிட்ட செல்லை வாங்கினோன்னா ஆற்றுக்காரிக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டியாட்டுக்குதா பேசிட்டு அடியேங்க அப்பா. நீ இங்கே நிற்கிறதாண்டா, அங்கே அவனுக்கே மண் இல்லையா? எங்கே கொட்டுறது? டேய் மண் எங்கே கொட்டுறது? மொல்ல போடா, நானும் வரேன். மொல்ல போ, நானும் வரேன். லோ பஸ்ஸில் போட்டுக்கா. வேணாம் ஒன்று சொன்னால் உடனே செய்வா. செய்யாத வேலை செய்ய சொன்னால் எவனும் செய்ய மாட்டேங்க. ஓகே ப்ரோ. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மேடாக இருக்குது, அதை அள்ளணும்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. இப்போ என்னென்னா திடீர்னு இல்லை அது இருக்கட்டும் மறுபடியும் அழிக்கலான்ட்டாங்களாம். ஏறி ஏதோ ஒன்று
ஏதோ பொழப்பு ஓட்டினா சரி. கட்டுக்கெல்லாம் கிரீஸ் அடிக்காத. இந்த மூலையில கொட்ட. வரலாம் 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 வரலாம். ஓடு. போலாம் போலாம். நானே ஒரு மாமனை நடக்க வச்சு ஓட்டலாமா? இன்னும் முடியலடா. அப்பா அப்படி என்னடா மாப்பிள்ள பேசுவீங்க? நல்லா கழுகு நல்லா இங்கே காட்டு ப்ரோ. இந்த வால் பேப்பர் எப்படி இது? என்னடா அது எல்லாம் கருகருன்னு தெரியுது. கழுகு வச்சிருக்கிறான் மாப்பு. கழுகு அதா கழுகு ஈகிள். கழுகு பேர் இங்கிலீஷில் ஈகிள் தானே? ஆந்தைக்கு 2 கண்ணு முன்னாடி இருக்கும். இப்படி இருக்காது முன்னாடி. ஓகே நண்பா, நாங்களும் ஒரு 2 மணி நேரம் இருந்தோம். காரை தான் போட்டுட்டுருக்குறாங்க. எனக்கு ஒரு 2 மணி நேரம் உழவு இருக்குது. ஸோ அதனாச்சும் போய் நான் ஓட்டுறேன். இவங்க ஓட்டி போட்டோம். பொழுதோடு வந்தால் வேணா பார்ப்போம். பாருங்கள், எல்லா வயலுக்கும் கரை போட்டுக்கிட்டு இருக்குது ஜேசிபி. எப்படியே கிருட்டுன்னு இருந்துச்சா கரை போட்டு தான். ஸோ அதனால் எல்லாம் கரை போட்டு முடியிட்டோம். நாமளும் போயிட்டு உழவு ஓட்டுற வேலையை பார்ப்போம்பா. நல்லா கரை எல்லாம் அகலமாக கிடந்துச்சு. எல்லாம் இப்போ 5-6 வருஷமாக காடு ஓட்டாதனால நல்லா இடிஞ்சு போய் கிடஞ்சி ப்ரோ. அதெல்லாம் ஒரு வழியாக கரை போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நெட்டு கரை போடணும், இன்னும் அது கரை போடணும். சந்தோஷம். அதனால் பூரா கரை போடணும் நண்பா. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஷ்யூல். கரையே எல்லாம் கோணையாக இருந்த கரை எல்லாம் கரை நேர் நிறுத்தி போடுறாங்க. ஆக்சுவலி நான் போய் இப்போ வெயிலில் போய் அங்கே வண்டி ஓட்டணும். நீனாச்சும் ஜாலியாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரி, நானும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வாரம் சொல்லிவிட்டு போய் பார்க்குறேன். வண்டி ஸ்ப்ளெண்டர் சாகிங்க. சோப்பு வச்சுக்கிட்டியா? சரி பாரு சந்தோஷம். டாட்டா. ஏதோ நம்ம உழவு ஓட்டிவிட்டு மறுபடியும் எதாவது லோடு இது ஓட்டினாங்கன்னா மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இல்லைனா ஃபினிஷ் முடிஞ்சுது. மாப்பிள்ளையும் உக்காந்துக்கிட்டே இருக்கட்டும். மாப்பே நான் போய் உழவு ஓட்டிட்டு வரேன் மாப்பே. நான் இருக்கிறக்க வெயிலில் தான் நான் மண்டக்காயினும் போய் இப்பயே மணிப்பான். ஓடி இன்னும் நேரம் ஆக மாட்டேங்குது. அப்படியே தான் நான் ஓட்டிட்டா ஃப்ரீயாக இருந்தால் வரேன். சரி மாமா, ஃபோன் எடுத்துட்டு வாங்க. சரி, டாட்டா. பை 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 பை. புது ஃபோன் வருதே. ஏன்டா அதுங்காட்டியும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டியும் மாப்பிள்ளைங்க அதுங்காட்டியும் வண்டிக்கு 10 நடை ஓட்டிட்டாங்க. காட்டில் லைட்டாக மேடு இருக்க மாட்டேங்குது. அதை புரண்டி என்னடா சந்தோஷம். வரங்காட்டியுமே எல்லாம் முடிச்சிட்டிங்க. வரங்காட்டியுமே எல்லாம் அள்ளிவிட்டீங்க. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? அங்கேயே அழுந்துமா? சரி சரி, எத்தனை அடியா அல்ல. ஓகே, இது பாருங்க காடு எல்லாம் 5-6 வாரம் 5-6 அல்ல. இப்போ எத்தனை அடை ஓட்டுருக்குறீங்க?
நீ ஏன்னா காலையிலேருந்து 10 நடியாக இருந்தால் இந்த ஓடி இருந்தீங்க. நான் போய் கூட 4 மணி நேரம் உழவு ஓடிட்டு வந்தேன். வரட்டும் உக்கால் வழி ஆடா. மழை ஒரு மாசமா இல்லாதனால சுத்தமான காய்ச்சல் ப்ரோ. எல்லாம் புழுதி பறக்குது. வாடாமா இப்ப நான் கூட போய் 3 மணி நேரம் உழவு ஓடிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் படாதுடா வாடா. போகிற டீஸ்லையும் போக விட்டியா? நானாச்சும் போய் 3 மணி நேரம் உழவு ஓடிட்டு வந்துட்டேன். நீங்கள் 2 பேர் இருக்கிற இன்னும் என்னதான் பண்ணுனீங்க 2 பேரும்? ஆமாம், நான் அப்போ தான் ஒரு வயல் இருந்துச்சா, சரி ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எது எதோட எது நல்லாது? இது ரிவேஸ் கீரை போட்டு விட்டேன்னா வண்டி முக்கும். போகிறதெல்லாம் போகுது. ஆப் கிளச்சிலே கொஞ்சம் ரேஸ் வச்சுக்கிட்டே போனால் போயிடுது. கொஞ்சம் மூவிங் கொஞ்சம் திணறும், போயிட்டா போயிடும். அதோட ஹெச்பிக்கான பவர் தானே வேலை செய்யும். இன்ஜினை மட்டும் தூக்கி எஞ்சிட்டு அப்படியே பைசன் இன்ஜினை தூக்கி போட்டிருந்தா சூப்பராகுமா? பைசன் இன்ஜின் 5 இன்ஜின் வரல ஏற்றலாம். இன்ஜின்லாம் ரேட்டு கேட்டு தானே விட்டுட்டேன். ஏற்றிருக்கலாம். டூயல் கிளச்சாக இருந்தால் ஏற்றுறது ஒரு ப்ரோஜனம் உண்டு. சிங்கிள் கிளச்சில் ஏற்றி அது 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கம்முன்னு விட்டேன். நானும் மொட்டை வெயிலில் 1 மணி நேரம் ஓட்ட மட்டும் வெயில் அடிக்காத இருந்துக்கிறா. அப்புறம் வெயில் சும்மா போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. தலையில் துண்டை கட்டிக்கிட்டு நான் என்னத்த வெட்டியாக கழிச்சு போயிட்டேன். நீங்கனாச்சும் வெட்டி கழிச்சு போயிட்டீங்க. வெட்டிலாம் கழிக்கல, உட்காந்து கழிச்சு போச்சு. ஜேசிபில் போய் ஜேசிபியில் போய் செட்டை குறா சேர்த்து வச்சு காதை அடைக்குது. இங்கே எடுக்க வேறு பாட்டுக்கு வேறு பால் ஊற்றி போடும். பார்த்து சிந்தாம செதறாம ஊத்துற அப்படியாப்பா. போய் சவுண்டு குறை சந்தோஷம். போடா மாப்பிள்ள, எடுத்துட்டு போடா. எது அவன் பின்னாடி வரதான். அவன் என்ன பண்றான்? ஏமாப்பா அவன் என்ன பண்றான்? நானும் வரேன். நானும் இன்னும் மட்டும் பண்ணி பார்த்தேன் ஆன்லைன்காரன் வருவான்னு. ஃபோன் வந்திருக்கோம். நல்லடாண்ணா ஃபோனும் இல்லையா? சரி ஒரு 10 நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கம்மணும். உங்களுக்கு தண்ணியா? இதான் கொட்டணும். கொட்டிக்கலாமா? மண்ணாகுது கூட குடியில கொட்டுற. அவரே கேளு எங்க கொட்டலாம் ஒரு ஐடியா இருக்கு. அவருக்கு சந்தோஷம் குடியில் எப்படி போவ? இப்படி வந்து கொட்டிடுவோம்.
சரி இரு நான் இறங்கி கேட்டாப்பா நான் போட்டி ஆட்டி குழியில் ஓட்டிக்கலாம். டைலருக்குலாம் கிரீஸ் அடிக்காத முருகான் டைலர் பேசிட்டு போன கொஞ்சம் கட்டாவாதுரா. இதுதான் பிரில்லியன்ட் வேணுங்கிறது, இதுக்கு தான் மூலகாரம் வேணுங்கிறது. கரெக்டு தானே? சரிங்கண்ணா அப்பலாம் இவத்துக்குள்ள இருந்து இவத்துக்குள்ள ஜெயிச்சு கேடா. ஸோ நான் நடந்தே வந்திருக்கேன். ஏறுற கூலி இறங்குற கூலி கூட ஆகாதுடா. அப்போ இங்கே நில்றா. இங்கே விட்டுலாமா? அப்படியா மேலே இருக்கு. ஏன்னா அந்த வயலில் ஒரு பிட்டாக இருந்துச்சு, அதனால ஒரே வயலாக பண்ணுறாங்களா? இல்லை, ஆமாம் அது புளியா இருக்கு. இருந்துச்சு. இப்போ இந்த வயலுக்கு இந்த வயல் மட்டும் இப்போ இந்த வயலுக்கு இந்த வயல் மேடாகுதுமா? இப்போ காட்டுக்கார சொல்கிறது தான் மேட்ரு. சந்தோஷ் ரிவேஸ் விட்டு நிறுத்திக்கிறானே, ஒரு நேராக நிறுத்தினா அது எப்படா அவனுக்கு அப்படியா கொட்டுறதுக்கு வாட்ட வரும்? அவன் நேராக தான் நிறுத்தி சொல்லியிருப்பான். அவன் தான் வளைச்சி நிறுத்த சொன்னான் அவனை. ஓ சண்டை போட்டு சரி. ஓ கடவுளை, ஏதோ சந்தோஷ் சொல்கிறான். ஏன் மாப்பு சாப்பிட்டீங்களா இல்லையா? சோறுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் மூக்க பிடிக்க. இன்னைக்கு எத்தனை பார்சல் வாங்கிட்டு வந்தான்? கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டானா? அவருக்கு அவர் வேணான்ட்டார், வீட்டில் இருக்கார். அவர் வீட்டில் சாப்பாடோட வந்துட்டாரா? பரோட்டா சாப்பிட்டா செட் ஆக மாட்டேங்குது. ஓ மை காட். போய் அங்கே என்ன அப்படி எத்தனை நேரம் ஓட்டிவிட்டீங்க ரெண்டு வண்டிக்கு? கணக்கு பார்க்குறான். இந்த பைசன்டே சேர்த்து இருக்கோம். ஓ நேற்று விட்டதை பிடிச்சிட்ட? அதோட ஒன்று பிடிச்சிட்ட சேர்த்து. சோறு வேணும் பார்க்க ஆடும்போது கல் பிடிக்க போட்டேன். ஐயோ கடவுளை, பக்காவாக இருக்கு வயல். வயல் இதே ஒரு நூல் பள்ளம் வைக்கணும், மேடாக தான் இருக்கு. இப்போ உழவு ஓட்டணும்னா மண் எந்திரிக்க முடியாமா? இப்போ அதோட ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கணும். ஒரு இன்ச்சு கம்மியாக வச்சா தான் உழவு ஓட்டமாக அந்த மண் எந்திரிக்கும். இப்போ நீ என்ன பண்ணுற? அதுதான் மேட்ரு. இப்போ நீ என்ன பண்ணுற? வண்டி எடுத்து அந்தான நிறுத்து. அந்தான நேரம் வராங்கள்ல, புரியுதா இல்லையா? சொல்லி தான் செய்யணுமா, சொல்லங்காட்டியுமே செய்யலாமா? ஓகே நண்பா, இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு 10 நடம் மண்ணெல்லாம் அள்ளிவிட்டாங்க. கொஞ்சம் அந்த வயலோடு இது கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு, அள்ளிவிட்டு இப்போ அந்த சைடு கொட்டுறாங்க. மாப்பிள்ளை பாருங்க, அந்தான போய்தான். எல்லாம் ஒரு 5 நாளாக மழை பெய்யாதனால புகையை பாருங்க ப்ரோ எந்த அளவுக்கு. டேய் அஜித, வேணும்னே தூத்துற மாதிரி தெரியுது. வேணும்னே உன் மேலே தூத்தி விட்டு போற. வஞ்சத்தை தீர்த்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பல நாள் வஞ்சத்தை தீர்த்துட்டாங்களே. ஆரண சிக்னல் வந்து விட்டது, சென்று வா.
அடுத்து சந்தோஷ் ஸ்டார்ட் பண்ணுறான். இன்றைக்கெல்லாம் பொறுத்த வரலாம் நண்பா, ஒரு விஷயம் என்னென்னா, வயலுன்னு இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வயலை பெரிய வயலாக பண்ணணுமோ அந்தளவுக்கு பெரிய வயலாக பண்ணிக்கிறது தான் நல்ல பையனு கிடையாதான். துடுத்துரோடு விட்டு வச்சுருந்தா இன்றைக்கெல்லாம் வந்து ஓட்டுக்குழிலாம் நான் கம்மியாக ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வயல் பெரிய வயலாக இருந்தால் தான் டிராக்டர் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சின்ன வயலாக இருந்தால் இதில் என்னென்ன சின்ன வயலாக இருந்தால் ஓட்டுறதுக்கு என்னென்ன ஃபால்ட் ஆகும் தெரியுமா? எத்தனை மூளை எடுத்து போடணும், அது ஒரு பிரச்சனை. அதில் சின்ன சின்ன வயலாக இருந்தால் வண்டி நல்லா ஃபுல்லாக சொல்லிக்கிற அளவுக்கு டெப்பு பிடிச்சி ஓட்டுது. அதனால் இதே பாருங்க இத்தனை பிட்டாகுது. இதெல்லாம் வந்து இவர் எல்லாம் ஒரே வயலாக பண்ணால் சூப்பராக இருக்கும். ஊற்றி எடுக்கிறான்பா. சந்தோஷே ஒடியாந்துருங்க, கறிடி ஆகி போயிடுவ. மண்ணெல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு எடுத்துறா சந்தோஷ. செருப்புங்க ஏன் இங்கே எடுத்தாந்தா? ஓத்து ப்ரோ, எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா செருப்பு தொட்டால் தேஞ்சி போயிருன்னு சந்தோஷம் சொல்கிறான். ஒரு செருப்பை இப்போ 7 மாதமாக வச்சுக்கிட்டுக்கிறான். இன்னும் செருப்புக்கு இன்னும் அடியில் நான் கேரில் கூட உழுவலை. அப்புறம் எதுக்கடா செருப்பு? வெயில் சும்மா காட்டுன்னு காட்டுதே சந்தோஷ். அவனுக்கு ஏன் அவன் பண்ண மாட்டான்? ஒரு எல்லும் போடுவார். விட்டையும் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கூட போட்டுருவார். அவர் கூட கம்பி எட்டி பிடிக்கிறான். இந்த மேலக்கரை கம்பி எட்டி பிடிக்கிறான். டாப் மேலே ஏறி நின்று பிடிக்கணும். அப்போதான் ரிசல்ட் தெரியும். கேபிள் ஒயர்லடா, அது கரண்ட் லைன்ரா. அங்கே எதுக்கு போகிறான்? இப்படி ஏத்துறான் ஒரு பக்கம். ஆனால் நிற்க மாட்டேங்கிறானே. மாப்ப டாப் மலை ஏறி நிற்கணும். அப்புறம் பிங்கிலிப்பி பிளேப்பி தான். இந்த பொறப்பு தான் ருசி சாப்பிட கிடைக்குமா? இல்லை இது சொல்கிறேன்னு போஸ்ட் எப்படி ஒரு பாட்டு போட்டு சூப்பராக இருக்கும். அது இதை கூட கொட்டிட்டா வேலை முடியுதா? அண்ணங்க இருக்குது. நான் இந்த வேப்பமரத்தில் கொட்டி போடலாமா? குழியாக இருக்குது. அந்த இடத்துல கொட்டி போடுறேன். அவ்வளோதானே. இது இன்னொரு நடக்கே மண்ணை காணும். வேற இடத்துல இருக்குதா மண்ணு? வேற இடத்துல இருக்குதான மண்ணு? ஓகே நண்பா, அவ்வளோதான் மண் முடிந்து விட்டுதான். அங்கேருந்து மட்டை அடிச்சுட்டு வந்து மீதி தட்டினா தெரிஞ்சிருங்க. அங்கிருந்து அடிச்சுட்டு வந்து தெரிய முடியும். ப்ரோ என்ன பண்றான்? ரிவேர்ஸ்லேயே போறீங்க. சந்தோஷ பார்த்தியா? ரிவேர்ஸ்லேயே போறாராம். கமிச்சு பிடிவியா? போதும்.
மாப்ப இது எப்படி பேசுறதுன்னு எனக்கு தான் சொல்லிக் கொடு. எனக்கு சொல்லி கொடுக்கட்டும். அவ்வளோதான். ஓகே நண்பா, முடிஞ்சது. ஃபினிஷ். அவ்வளோதான். ஜேசிபி ஒரு 1/2 மணி நேரம் வரும், ஏறி விட்டு போக வேண்டியது தான். வேலை முடிஞ்சது. அம்டி கொஞ்சம்